நண்பர்களே, ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அதில் ஒரு 3 விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள். மெக்கானிக் இல்லாமல் நீங்களே அதை சரி பண்ண முடியும். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டியோட பேட்டரியோட லைன் வந்து லூஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று. அப்புறம் வந்து வண்டியை சாவி ஆன் பண்ணி பாருங்கள். மீட்டருக்கு லைன் வந்துருச்சுன்னா அப்போ பேட்ரி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், லெஃப்ட் சைடு டிரைவர் சீட்டு பக்கம் தான் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து உங்கள் காலுக்கு கீழே பீஸ் கேரியல், சின்ன சின்ன பீஸ் கேரியலாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் பீஸ் போயிருந்தால் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இந்த பீஸ் கேரியெல்லாம் கழட்டி எது பீஸ் போயிருச்சுன்னா வேறு பீஸ் கேரியல் மாட்டணும். அது பக்கத்துலேயே ஒரு ஹோல்டர் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்படி 2 விஷயம் பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா, மீட்டருக்கு லைன் வருது ஆனால் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா, இப்போ உள்ள சென்சார் வண்டியெல்லாம் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரியறதில்ல. அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிய முடியாட்டி பரவாயில்ல, வண்டியை செகண்ட் கியரில் போட்டு ஒரு 4 பேர்த்த செல்ல சொல்லி செல்ஃப் அடித்து பாருங்கள். அப்படி செல்ஃப் அடித்தும் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மெக்கானிக்கிட்ட தான் கொண்டு போகணும். இதை 3 விஷயம் பண்ணாவே முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.